ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. முமூக்ஷு படியினுடைய 5வது வாக்கியத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து அப்படின்ற பெரிய வாக்கியம். இந்த பிரகரணமே இப்போ 3வது வாக்கியத்துலேருந்து ஆரம்பித்து 25, 26 வரையிலும் எல்லாம் திருமந்திரத்தினுடைய வைபவத்தை சொல்லக்கூடியது. 26 திருமந்திரத்தினுடைய வாக்கியார்த்தத்தை சொல்லக்கூடியது. அது வரையிலும் 25 வரையிலும் திருமந்திரத்தினுடைய வைபவத்தை சொல்லக்கூடியது. இப்போ இந்த 5வது வாக்கியமும் திருமந்திரத்தினுடைய வைபவத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. பல பல கோணங்களில் சொல்லிட்டு வர திருமந்திரத்துக்கு என்ன வைபவம் அப்படின்னா, இப்போ இந்த 5வது வாக்கியத்தில் எவ்விதமான வைபவம் சொல்லப்பட போகிறது திருமந்திரத்துக்கு? எவ்விதமான முதல்ல வாக்கியத்தை ஒரு தடவை சொல்லிட்டு, சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவும் இன்றைக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான் அப்படின்னு. இதில் எப்படி திருமந்திரத்துடைய ஒரு சீர்மை ஒரு வைபவம் சொல்லியிருக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு சம்சாரிகளை பற்றி டிஃபைன் பண்ணுறார். எவ்வளவு அவருடைய ஸ்டேட் எவ்வளவு பிட்டியபிளாக இருக்குது அப்படின்னு டிஃபைன் பண்ணிவிட்டு, அவருடைய சம்சாரிகள் எப்படி இருக்கா அப்படின்னு நல்லா டிஃபைன் பண்ணுறார். அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட சம்சாரிகளுக்கு இவன் நிர்ஹேத்துக்கு கிருபையினால் இந்த திருமந்திரத்தை வெளியிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில் முடிக்கிறார். சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே அப்படின்றத அந்த நிர்ஹேத்துக்கு கிருபை, இதை வந்து அவனே ஆச்சாரியனாகவும் அவனே சிஷ்யனாகவும் நின்று வெளியிட்ட அருளைதான் அப்படின்னு. அவன் வெளியிடுறதுக்கு அவசியமே இல்லை, ஆனாலும் கூட ஏன் இல்லைன்னா அப்படியே இருக்கலாமே, ஆனால் அவன் அந்த சம்பந்தம் இருக்குது, பெருமாளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒழிக்கக்கூடிய சம்பந்தம் இருக்குது. அதனால் இவ படுற அந்த பொறுக்க முடியலை, அவனுக்கு அவள் படுற கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் இவனே ஆச்சாரியனும் சிஷ்யனாகவும் இருந்து வெளியிட்டாரலாம், இவன் வந்து என்னை வந்து சேரணும் அப்படின்ற ஒரு இதனால். அது முதல்ல ஆரம்பிக்கும் போது சம்சாரி அப்படியே இருக்கலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அப்படியே இருக்கலாம் அப்படின்றது ஈட்டில் சாதிக்கிற திருவேங்கடமுடையான் திருவேங்கட பதிகத்தில் ஒழிவில் காலம் எனலான்ற இடத்துல ஓய்வு மூப்பு பிறப்பிறப்பு பிணி ஈயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் அப்படி நாம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்திருக்கலாம். இவர்கள் கர்மாதீனமாக நான் சரீரத்தை கொடுத்தாயிருது இவர்களுக்கு, இவர்கள் மேற்கொண்டு கர்மாதீனமாக என்ன பண்ணுறார்களோ பண்ணிட்டு வரத்தமே அப்படின்னு இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் பிணிவியுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன், இவர்களுடைய பிணியை போக்குவதற்காக திருவேங்கடத்துக்கு வந்து நிற்கிறான். அங்கே அந்த கான்ட்ராஸ்ட் ஆச்சாரியால் காமிக்கிறான். அவன் சும்மா ஸ்ரீவைகுண்டத்தில் தானே வேலை உண்டு அப்படின்னு இருந்திருக்கலாமே, இங்கே வரானே இவர்களுக்காக தான். அதான் அந்த நிர்ஹேதுக்க கிருப்பையினால் வரான் அப்படிங்கிறது. அதே போல தான் எங்கேயும் அந்த கிருப்பையினால தான் கொடுக்குறான். இந்த மந்திர பிரதானம் பண்ணுறது கிருப்பையினால தான் கொடுத்துதான். முதல்ல சொல்லும் போது சம்சாரிகள் வந்து யார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே சேரப்பிடித்து என்ன வைபவம், இந்த 5வது வாக்கியத்தில் சொல்லப்படுற வைபவம், திருமந்திரத்தினுடைய வைபவம் என்ன வைபவம்? இந்த இப்படி இருக்கக்கூடிய சம்சாரிகள் இருக்கா இல்லையா சுவாமி, அந்த சம்சாரிகள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாலே இந்த இவ்வளோ உஜ்ஜீவிக்கக்கூடிய ஒரு இது வந்து திருமந்திரத்துக்கு இருக்குது. அப்பேற்பட்ட திருமந்திரத்தை நிர்ஹேத்துக்கு திருப்பையினால் இவர் எம்பெருமான் பிரசாதித்து அருளினான், வெளியிட்டு அருளினான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா சுவாமி? நிறைய கூட சேர்த்து மொத்தனையும் சேர்த்துக்கலாம். இங்கே எம்பெருமான் வந்து எத்தனையோ பிரதானங்கள்லாம் பண்ணுறான், வேத பிரதானம் பண்ணுறான், அப்புறம் அவதாராதிகள்லாம் பண்ணுறான். அது எல்லாமே காரியகரம் ஆகாதபடியினால கடைசியாக இவன் இந்த உபாயத்தை பற்றுகிறான். அவனே தானே வந்து இந்த திருமந்திரத்தை வெளியிடுறான் இல்லையா. அப்போ இதனுடைய சீர்மை தெரியும் இல்லையே, தெரியும் தானே. மற்ற உபாயங்கள்லாம் பற்றியும் காரியகரமாக ஆகாதபடியினால கடைசியாக இதுதான் வழி அப்படின்னு வந்திருக்கான். சரி, அவனே கிருப்பையினால திருமந்திரத்தை வெளியிட்டு தான். அப்போ என்ன சீர்மை இப்போ வைபவம் திருமந்திரத்துக்கு? மற்றதால சாதிக்க முடியாதது இதை சாதிக்க போகிறது அப்படின்றது அவனே வந்து காட்டுறான், இதை வெளியிட்டு எழுதுகிறான் அப்படின்ற வைபவம் இதை இருக்க சரித்தை திருமந்திரத்துக்கு. அதே இப்போ பதார்த்தங்கள் சம்சாரிகள் அப்படின்னு சொல்கிறார். சம்சாரிகள்னால் யாருன்னா சஞ்சரதி அப்படின்ற ஒரு பதத்துலேருந்து தெரிஞ்சுட்டே இருக்கக்கூடியவா அப்படின்னு மாமுனிகளும் அந்த வார்த்தையை சொல்கிறார். தெரிகிற அப்படின்னு எழுத்துக்கு சம்சாரத்தில் தெரிஞ்சுட்டே இருக்கா. அது ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த அவித்யா கர்ம வாசனா ருச்சி அப்படின்ற விஷயம், வாசனா ருச்சி இதுதான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி. ஆனால் இதில் உள்ளே போய் பார்த்தோன்னா இப்போ அவித்யான்னு இருக்குது, அவித்யானால் கர்மம் ஏற்படுறது, கர்மத்தினால நம்ம பிரகிருதி சம்பந்தம் வருது,
அதனால திருப்பி அவித்யா வருது, கர்மா இருக்குது, பிரகிருதி சம்பந்தம். இது வந்து ஒரு சுழல் மாதிரி சுற்றிகிட்டே இருக்குது. இது எங்கே வந்து ஆரம்பிக்கிறது எங்கே முடியறதுன்னு தெரியல, ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்குது. அதனால் வந்து இந்த சம்பந்தம், அச்சித்தோட சம்பந்தம் இந்த ஜீவாத்மாவுக்கு எப்போ ஏற்பட்டதுன்னே தெரியல அப்படின்றனால இது அனாதின்னு சொல்கிறார். அனாதினா ஆதி இல்லாதது அனாதி, ஸ்டார்டிங் பாயிண்ட்டே எங்கன்னு இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லாதது அப்படின்னு தான் முதல்ல தோன்றும். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லாததை நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி, இது எப்போ வந்து இந்த அச்சித்தோட சம்மந்தம் ஏற்படுதுன்னு தெரியலை, அதனால அனாதின்னு சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சுவாமி? இந்த இல்லை, இந்த ஆச்சாரிய ஹிருதயத்தில் அனாதி அச்சித் அயன சம்பந்தங்கள் அப்படின்னு வரும். சரி. அதற்கப்புறம் ஒன்று பற்றருக்க வினைப்பற்றிருக்கும் விதியே அப்படின்னு திருமொழி சந்தையை எடுத்து எம்பெருமானுடைய கிருப்பை ஏற்பட ஒரு சம்பந்தமானது போயிடும், அச்சித் சம்பந்தமானது போயிடும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் ஆச்சாரிய ஹிருதயத்தில். அங்கே வந்து வந்தேறின காலம் அறியாதபடியினாலே இது அனாதி. ஆனால் இது வந்து வந்தேறினது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆனால் ஒரு நாள் போயிடுறது. ஆமாம், இதுதான் லாஜிக் மாமூலிகள் ஆச்சாரிய ஹிருதயத்தில் சாதிக்கிறார். அரியன் இது வந்தேரி தான். வந்தேரி அப்படின்றது தான் சுவாபாவிகம் கிடையாது, இது இயற்கை கிடையாது. ஆத்மாவுக்கு அச்சித்தோட கூடியிருத்தல் அப்படின்றது இயற்கை கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கலாம் இது ஆத்மாவுக்கு இயற்கை கிடையாதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு காலத்தில் போயிடுறது இல்லையா, அப்போ இயற்கை கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாம். அப்போ வந்தேரின்னு தானே சொல்லி வந்தேரி. சரி, இப்போ எப்போ வந்தேரித்து, எப்போ வந்தது? இது அது தெரியலையே, எப்போ தெரியல இல்லையா? ஆமாம், கிடையாதுன்னு அர்த்தம். அது தெரியலன்றனால கிடையாதுன்ற மாதிரி. தெரியலை அப்படின்னாலே இல்லைன்னு அர்த்தம். சரி. இங்கே பானை தெரியறதா? தெரியல. பானை இருக்கா? இல்லை. அப்போ தெரியல அப்படின்னாலே அப்போ இல்லைன்னு தானே அர்த்தம். அதில் சொல்றதுக்கு பிரமாணம் இல்லையே. அதே மாதிரி வந்தேறின காலம் தெரியலை, இங்கே வந்தேறின காலம் இல்லை அப்படின்னு தான் தாற்பயம். ஆக கர்ம சம்பந்தம் அச்சி சம்பந்தம் அனாதி. அப்போ சுவாபாவிகமா போய் தான் இயற்கையா ஒருத்தர் இப்படியே தான் இருப்பார் அப்படின்னு தானே தெரியுது. அனாதி அப்படின்னாலே இவர் அனாதி காலமா இப்படியே தான் இருக்கார். அப்போ இதான் இவருக்கு இயல்பா கிடையாது, இது கழியறதே மீண்டொழிகையாளு அப்படின்னு அங்கே ஆச்சாரிய வருது. பழவழியன் என்னும் அது ஒன்றே ஒழிக்கொழியாதையா. ஏன்னா வினை பற்றருக்கும் விதியை அந்த பெரிய தமிழ் சந்தேகிச்சுன்னா அங்கே இது வரும், சுருணிகை வரும். பற்றருக்க மீண்டொழிகையாலே பழவழியன் என்னும் அதுவே ஒழிக்கொழியாதது அப்படின்னு இல்லையா? அப்போ இந்த சம்பந்தத்தை ஒரு காலத்தில் எம்பெருமான் அவனுடைய நிர்கத்துக்கு கிருப்பையினால அதை கட் பண்ணி கொண்டு நம்மளை மோட்சத்துக்கு கூட்டின்னு போக போகிறார். அதனால் அது வந்து நித்தியம் இல்லைன்றது தெரியறது இல்லையா? அது அழியக்கூடியது அப்படின்றது தெரியறது. அப்போ அழியக்கூடியதுன்றது தெரியறது. அப்போ என்னைக்கு வந்தது? அது கிடையாது, அனாதி. சரி. அங்கே வந்தேறின காலம் அறியாமையாலே அப்படின்னு மாமனிகள் அங்கே ஸ்ரீசுக்தி இருந்தாலும் தாத்பரியம் இதுதான், வந்தேறின காலன்றது கிடையாது, அனாதிதான். இங்க சம்சாரிகள்லாம் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கார்கள். இவர்களுக்கு அந்த சக்கரகம் போயிட்டே இருக்கு. அவித்யா, அதனால கர்மம், கர்மத்தினால வாசனா விஷயங்கள்லாம் வருது, மறுபடியும் அதனால பிரகிருதி சம்பந்தம் வருது, அதனால அவித்யை அப்படின்றதுலாம் ஏற்பட்டுட்டே இருக்கு. சரி. இல்லை, அவித்யன்றது என்னது? வித்யான்றது வந்து ஒரு நாலெட்ஜ், வித்யை. அவித்யானா அது ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல். அவித்யை தப்பான நாலேஜ், அவித்யான்றது தப்பான நாலேஜ். ஓகே, ரெண்டு பார்த்துருப்போமே, ரெண்டு விதமான அவித்யைகள் அப்படின்னு ஞாபகம் இல்லை சுவாமி. அனாத்மன் ஆக்கம் குஞ்சரியா அஸ்வே ஸ்வமிதியாமதி சம்சாரதரு சம்பூதி பீஜமேத்தது விதாஸ்திதம். ரெண்டு தப்பான நாலேஜ். அனாத்மனி ஆத்ம புத்தி, அகங்காரம், தேகம் அல்லாததுல நான் அப்படின்ற எண்ணம். அனாத்மனி ஆக்கம் புத்தி அஸ்வே ஸ்வமிதியாமதி, தான் தன்னது அல்லாததுல என்னுடையது அப்படின்ற எண்ணம், மமக்காரம். அது ரெண்டு தான் அவித்யைகள். அதனால அப்புறம் கர்மம், அதனால மறுபடியும் பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து தான் யாருன்னே தெரியல, தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியல, அப்புறம் பெருமாள்னா யாருன்னு தெரியல, பரஸ்வரூபம் தெரியல, ஸ்வஸ்வரூபம் தெரியல, தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். மறந்துன்னா இப்போ தேவரை சாட்சியது வந்து ஏதாவது ஒன்று ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, அது மறந்து போயிடுதுன்னு சொன்னால் அது ஓகே. பட் இவ அதுதான் ஒன்றுமே
ஒரு காலத்தில் தெரிஞ்சிருந்தா இப்போ மறந்து போனான்னு சொல்லவே முடியாது. இவள் ஒன்றுமே தெரியலையே, எப்பயுமே தெரியாமல் தானே இருந்தா, அப்படின்னா எப்படி மறந்து அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வருது இல்லையா? அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் தேவர் சாதிச்சது வந்து அந்த ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு சுவாமி இருக்கார். அவருக்கு கோதை பிறந்த திருவாடிப்புறத்து ஜெகத்துவித்தாள் வாழியே அப்படின்ற ஒரு அந்த லைன் அது தெரியாமல் இருக்குது அப்படின்னா, அப்படியே அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே இருந்திருக்கேன், எனக்கு மறந்து போயிடுச்சே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார், அதுக்கப்புறம் மறந்து போயிட்டான்ற அர்த்தம் அங்கே வராது. அவருக்கு அங்கே ஊர்லேயே இருந்தால் கூட அவருக்கு அது தெரியலையேன்றத அவர் மறந்து போயிடுச்சுன்ற வார்த்தை பாடுனால சொல்கிறார். அந்த மாதிரி இவாளுக்கு ஒரு காலத்தில் தெரிஞ்சு வச்சுருந்தா, நாங்கள் யார் பெருமாளையான்னு தெரிஞ்சு வச்சுருந்தா, அப்புறம் ஏதோ ஒரு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி மறந்து இல்லை. இவன் இப்போ எப்பயுமே தெரிஞ்சதில்லை, அதனால் இப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி மறந்துன்ற மாதிரி அது அப்படியே புரிஞ்சுட்டு சொன்ன. இன்னும் கொஞ்சம் அதை கார்விலேட்டராக சொல்லாமே. அதாவது எங்கள் கேள்வி என்ன, சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து அப்படின்றது எப்படி பிள்ளை லோகாச்சாரியர் சாதிச்சிருக்கணும்? சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் அறியாமல் இருந்து அப்படின்னு தானே சாதிச்சிருக்கணும். அனாதி காலமாக இவர்களுக்கு பகவானை பற்றி தெரியவே தெரியாது. அப்படி மறந்துன்னு சொல்ல முடியும். மறதி அப்படின்னாலே முன்பு அதை பற்றின ஒரு ஞானம் ஏற்பட்டு இப்போ அதற்கு ஒரு பிரச்சுத்தி ஏற்பட்டதால், நழுவுதல் ஏற்பட்டால் நம்ம மறந்துன்னே சொல்ல முடியும். இவர்களுக்கு பெருமாளை பற்றி தெரியவே தெரியாது, அது எப்படி மறந்துன்னு சொல்ல முடியும்னா, அங்கே தான் பெரிய திருமொழி பாட்டும் எடுத்து காட்டுறார். மாமனிரி வியாக்கியானத்தில் வருது, பெரிய திருமொழி பாட்டுவாங்க, மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால் அப்படின்னு திருவண்ணகர் பாட்டு, மறந்தேன் உன்னை முன்னம் அப்படின்னு இருக்கு. நமக்கு அது மட்டுமே போதும். சரி, உன்னை முன்னம் முன்னொரு காலத்தில் நான் மறந்தேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். இவருக்கோ வாடினேன் வாடிக்கு முன்னாடி பெருமாளை பற்றி என்னன்னு தெரியாது. அப்போ எப்படி ஒரு முன்னங்காலத்தில் மறந்தேன்னு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டு, சம்பந்தத்தின் உரைப்பு அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப திருடமா இருக்கு சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை பத்தி இப்போ நினைச்சோமே என்றால் நான் மறந்தேன் அப்படின்னே தோணாது. அதாவது நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னே தோணாது. நான் வந்து ஐ எம் மென்ட் ஃபார் திஸ், நான் இருக்கிறது என்ன அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்கேன், நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லவே வராது. நான் மறந்தே போயிட்டேனே அப்படி அந்த மாதிரி சொல்ல வரும். அதுக்குதான் ஒரு உதாரணம் தோணித்து. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கொண்டு கொடுத்தவருக்கு வந்து திருவாடிப்பூரத்து ஜெகத்துவித்தாள் வாழியே அப்படின்றத அவர் வந்து தெரிஞ்சுக்கல அப்படின்னு வச்சுப்போமே. அவருக்கு ஏதாவது ஒரு காலத்துல ஆண்டாளுடைய பிரபாவம்லாம் தெரிய வந்து, ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பிரபாவம் தெரிய வந்து, அப்போ அவர் யோசிக்க மாட்டாரா, அந்த ஊரில் இருந்து கொண்டே மைக்ரேட்லாம் அல்ல, அங்கேயே இருக்கார், அப்படி இருந்து கொண்டே நான் இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லாமல் இதை மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மறந்துன்ற சொல் என்ன காட்டுறது பார்த்தீங்கன்னா, அந்த சம்பந்தத்தினுடைய உரைப்பை காட்டுறது. அப்படியா உரைப்பு. அதே போல இங்கேயும் வைத்துக்கொள்ளலாம், ஈஸ்வரனை மறந்து அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம். சரி, அப்படியே இது இன்னும் ஒரு உதாரணம் தோன்றது, மேபி இது ஆப்டா இருக்குமா, லௌகிகமான உதாரணம் தான். ஆனால் இது சில பேர்லாம் கண்ணாடியை போட்டுண்டு மூக்கு கண்ணாடி எங்க அப்படின்னு தேடுவார்ல, அப்படி அப்போ தெரிஞ்சுக்கலவா மூக்கில் தான் இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சுக்கல. மேபி அப்போ அவள் சொல்லுவாளா, இங்கே தான் பக்கத்துலேயே இருந்திருக்கு, சரி மறந்தே போயிட்டேனே அப்படின்னு மேபி சொல்லுவாளோ என்னவோ. அப்போ அந்த சென்ஸில் என்னன்னா, இப்போ மறந்துன்றது என்ன சென்ஸ் கன்வே பண்ணுறதுனா, இங்கே தானே இருக்கு, நான் எப்படி மிஸ் பண்ணேன் இதை அப்படின்ற சென்ஸ் கன்வே ஆகும். அதே போல் இங்கே தானே இருக்கார், அது எப்படி தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்க முடியும் மறந்து அப்படின்னு சொல்ல வருது. அப்படின்னு இதை படிக்கும் போது இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் லௌகிகமாக புரிஞ்சுங்க, அது சரியாக தப்பான்னு தெரியல சுவாமி. இப்போ ஒரு 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 ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து யாரோ வந்து சொல்கிறா, அவன் அந்த ஆள் ரொம்ப ஏழையாக இருக்கான், ரொம்ப பணக்காரன்லாம் கிடையாது, ரொம்ப வாடின்னு இருக்கான் வறுமையில். அப்போ வந்து ஒரு ஆள் சொன்னான், இந்த பெரிய ஒரு வீடு இருக்குது, அது உன் பேரில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு பத்திரத்தை வந்து இவனுக்கு காட்டுறான். அப்போ இவனுக்கு ஓ இந்த வீடு என்னோடதா அப்படின்ட்டு அவனுக்கே ஒரு ஆச்சரியம், நம்ப முடியல. அப்போ போது ஆமாம் இல்லை, அப்போ வந்து வெளியில் என்ன சொல்லிக்கிறான், மறந்து போயிட்டேன் என்னோட வீடு தான் அப்படின்னு சொல்கிறான். இப்படி கூட சேர்த்துப்போம். அவன் அவனோட வறுமையில் இருக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பிளாட்ஃபார்மில் தானே தங்குறான், அந்த வீட்டு வாசல் பிளாட்ஃபார்ம்லேயே தங்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. 20 வருஷமா அதே வீட்டு பிளாட்ஃபார்ம்லேயே அவன் தங்குறான். அப்போ எவ்வளோ திருடமான ஒரு பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்றது தெரிகிறது. இப்படி இருந்து கூட அதுவும் என்னுடையது தான் அப்படின்றத கூட தெரியாம அப்படின்னு வராமல் மறந்தே போயிட்டேனே வரலாம், தாராளமாக வரலாம்.
இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுனா சம்பந்தத்தினுடைய உரைப்பு திருடமாக இருக்கும். நமக்கு அந்தரியாம எம்பெருமானுக்கும் அப்படிப்பட்ட திருடமான சம்பந்தம் இருக்கு. இப்படி இருந்து கூட தெரிஞ்சுக்காம விட்டேனே மறந்து அப்படின்னு மறந்து. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இந்த வார்த்தை மறந்து. சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து அப்புறம் ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து கைங்கரியம்ன்றது பிராப்பியம், அதுதான் வந்து ஃபைனல் ஃப்ரான்டியர், ஃபைனல் அப்ஜெக்டிவ். அதை இழந்து போயிட்டா. அதோட அதுக்கு மேலே இருக்கக்கூடியது இழந்தோம் என்ற இழவும் இன்றிருக்கே. இழவுன்றதுனா வந்து லாஸ்ன்ற மாதிரி ஒன்று பண்ணுது. லாஸ்னால் ஒரு பணம் போயிடுச்சுன்னா பணம் இழவு, பணம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ என்ன இங்கே இழவுன்னா கைங்கரியம் இழந்து போயிருக்கு. ஆனால் இவாளுக்கு எப்படி இருக்குதுன்னா அப்படியா கைங்கரியம்ன்ற விழுந்து போயிட்டேனா நான் அப்படின்னா என்ன கைங்கரியமாக என்ன அப்படின்னு எவ்வளோ கிலோன்னு கேட்குற அளவுக்கு இவா இருக்கா. அந்த மாதிரி இழந்தாம்ன்ற இழவும் இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது. ஆனால் அவளுக்கு ஒரு அதோடைய கௌரவமோ அது ஒரு விஷய வைலட்சணமோ குறிக்கவே இல்லைனால இழந்தோம் என்ற இழவும் இன்றிருக்கே இருக்கா அப்படின்னு ஒன்று புரியுது சுவாமி. இதெல்லாம் இழவுன்ற சொல்லுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் மாமனிகள் வந்து. அந்த இழவுன்ற சொல்லி என்ன காட்டுறது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஒரு லாபம் அது வராமல் இருக்கே அப்படின்ற சென்ஸை கன்வே பண்றது இந்த இழவுன்ற சொல்லு. அடியன் லோகத்திலே அப்படித்தானே இழவுன்றது அப்படித்தானே நம்ம பிரயோகப்படுத்துவோம். வரக்கூடிய லாபமும் கைவிட்டு போறது வரல அப்பதானே இழவுன்றதை பயன்படுத்துவோம். இந்த புலிலோகாச்சாரியர் அந்த மாதிரி வார்த்தையை சாதிச்சிருக்காரு. இதுதான் அர்த்தம். இப்போ வியாதி போயிடுத்துன்னா வியாதி இழந்து போயிட்டேன்னு சொல்கிறது இல்லையா அப்படின்னு. இந்த பணம் இழந்து போயிட்டுனா பணம் வந்து அது ஒரு மகத்தான ஒரு விஷயம்னு தெரியறதுனால இழவுன்னு சொல்கிறோம். அதனால் இதுதான் எல்லாத்தோடைய மகத்து. அப்பேற்பட்ட மகத்தானதை இழந்து போயிட்டா. ஆனால் அதோடு இழந்து போயிட்டது ஒன்றுனா, ரெண்டாவது வந்து அது கூட தெரியவே இல்லையே அவளுக்கு அப்படின்னு சொல்கிறார். இழந்தோம் என்ற இழவும் இன்றைக்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சம்சாரமாகிற பெருங்கடலை உழந்து நோவுபட அப்படிங்கிற இது சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம்னு எல்லா விதமான இதுவும் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இவளுக்கு என்னென்னா இதில் கஷ்டப்படுறோம் அப்படின்றது இவளுக்கு தெரியலையே. இந்த சம்சாரிகளுக்கு இவன் நல்லா சௌக்கியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்புனால தானே இப்படி இருக்கா. இப்போ ஒரு சம்சார சாகரம்னா இப்போ எல்லாம் பொதுவாக சொல்கிறேன் சுவாமி. இது வந்து நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது, ஆஃபீஸ் போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், என்ன வேணுமோ அந்த காசை இன்னும் பயன்படுத்துகிறோம், அவ்வளோதானே சுகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் இருந்தாச்சுன்னா பரம சுகம், சூப்பராக இருக்கும் அமெரிக்காவில். எல்லாம் போக எல்லாமே இருக்குது. இதை போய் எப்படி இது அப்படின்னா அடியனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த விஷயத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த எருமை மாடுகள் இருக்குல்ல, எருமை மாடு வந்து இந்த சாக்கடையில் இருக்கும். அதுக்கிட்ட போய் எதுக்கு நீ சாக்கடையில் இருக்க, நல்ல ஒரு தன் தீர்த்தம் உனக்கு கொடுக்குறேன், அங்கே போய் இரு அப்படின்னா அதுக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு நன்னா இருக்குது, போக்கியமாக இருக்குது, ஏன் நீ என்னை வர சொல்கிறேன்ற மாதிரி அது கேட்குமோ அப்படின்னு அடியனுக்கு தோணும். அந்த மாதிரி இதுக்கு அந்த ஒரு இதில் ஆழ்வார் பாட்டிலே வர்ணிக்கிறார். அடியன் திருநாங்கூர் பாட்டில் பன்னேறு மொழி ஆய்ச்சி அறைஞ்ச வஞ்ச பகுவாய் கழுது திறங்காது அவள் தன் உண்ணாமுலை மற்றவள் ஆவையோடு முரணே சுவைத்தானிடம் ஓங்கு பைந்தாள் கண்ணாறு கரும்பின் கழை தின்று வைகி கழுநீரில் மூழ்கி செழில் நீர் தடத்து மண்ணே நில மேதிகள் வைகு நாங்கூர் அப்படின்னு இள மேதிகள் எருமாடு தான் வர்ணிக்கிற ஆழ்வார். திருநாங்கூர் பாட்டில் இந்த மாதிரி சேத்துல அலைஞ்சின்னு இருக்கு. ஆமாம், இப்படிதான் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த சேத்துல இருக்கக்கூடிய எருமாடுக்கு என்னுடைய சுபாவம் இதுதானே அப்படின்னு இருக்கும். அது இருக்கு. இவர்களுக்கும் எனக்கு தான் பிடித்ததாக இருக்கு அப்படின்னு அதுலேயே இருக்கும். ஆமாம், அப்படின்னு சார் மற்றவாளை பிரிக்கல, அடியனும் அப்படியே தான், அடியனும் அப்படி ஒரு தான் இருக்கேன். இப்போ எல்லாம் கஷ்டப்பட்டு ஆச்சாரியருடைய ஸ்ரீசக்தியை கொண்டு வெளில வரணும், ரியலைஸ் பண்ணணும். இல்லை இது சரி கிடையாது, சம்சாரம் கொடியது அப்படின்னு ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் இதெல்லாம் அருளை செயல் சார் சொல்லி எல்லாம் இவ்வளோ இருந்தும் கூட அது அருளி செயல் இருக்கு. முதல்ல வேற வாரம் மதினாலாம் அருளக்கற்றவர்கள். ஆமாம், அவர்களுடைய அமுதமான திருவாய்மொழி திருமொழி எல்லாமே இருக்கு. அதற்கு ஆமுனிகள் பரியந்தமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், மற்ற ஆச்சாரியர்களை கூட விட்டுருவாமே, ஆமுனிகளுடைய ஸ்ரீசூக்தி இருக்கு. அதான் ஆமுனிகள் மட்டும் திருவாய்மொழி வியாக்கியானம் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஆமாம், பரவாயில்ல, மற்றதுக்கு வியாக்கியானம் இருக்குது, ஆமுனிகளுடைய ஸ்ரீசூக்திகள்லாம் இருக்குது.
இப்போ இந்த இழந்தோம்ன்ற எழுவம் இன்றிருக்கு அப்படின்னு இவர் சொல்கிற போது இப்போ நம்மளுக்கு இருக்குன்னா இப்போ எம்பெருமானுக்கு எவ்வளோ ஒரு சோகம் இருக்கும் சுவாமி இல்லையா? எல்லாருமே அவனோட சொத்து தான். அப்படின்னா இவ இப்படி இருக்காளே, எல்லாம் வேதத்தை கொடுத்து பார்த்தாச்சு, திரு அவதாரம் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியும் இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னா அவன் தானே சுவாமி. ஸோ அவனுக்கு எவ்வளவு இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு சோகம் நினச்சின்னு இருக்கும், அது ஒன்றுமே இல்லாத மாதிரி அவனுக்கு இருக்குமே சுவாமி. ரொம்ப அவனை பார்த்தா பாவமாக இருக்குது. கரெக்டு தான். இதெல்லாம் ஆசிரியர் அங்கே கேட்குறா. ஒரு இடத்துல நம்புள்ள இடத்துல தான் அந்த வார்த்தையை நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்க, உனக்கு என்ன கெடுவாய், உனக்கு என்ன பெரிய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கு, நீ சிருஷ்டிக்கிறாயா, நீ அவதாரங்கள் பண்ணிக்கிறாயா, இத்தனை பேர் வெவ்வேறு விதத்தில் போக ஐயோ ஐயோ அப்படின்னு ஏதாவது இறங்குறாயா, அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவனை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஆசிரியர் கேட்குறது இருக்கு. இந்த கட்டத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அப்போ இவ்வளோ சோகமா எம்பெருமானுக்கு, பரபிரம்மத்துக்கு சோகமா, நம்ம வாழ்க்கையே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒன்று தோண வரலாம். ஆமாம், அந்த ஆனந்தத்துக்கு இடையூறாக இல்லாதபடியான சோகம் இதெல்லாம் அப்படி ஒன்று வைத்துக்கொள்ளணும். இதுவும் அண்ணா பங்கார் அரும்பத உரையில் சூச்சனம் பண்ணுறார். எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்கு இடையூறாக இல்லாத ஒரு துக்கமாக இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சாதிக்கிறார். இந்த துக்கமே எப்படிப்பட்ட துக்கம்? பரதுக்க துக்கித்தம் தான் அது. இவர்கள் எப்படி நோவுபடுகிறார்களே அப்படின்றத, இவர்களுடைய நோவை கண்டு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு துக்கம் அது. ஆனால் தேவர் கேட்ட கேள்விக்கு மற்றொரு ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டம் இருக்கு. எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மாவை அடையணும் அப்படின்னு இருக்கு, அப்போ அவன் விருப்பப்பட்டதை அடையாம இருக்கானே, அது வேற மாதிரி துக்கம். நம்மளுடைய துக்கம் மாதிரி அது. நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும், அதை நாம் அடையவில்லையே, நம்முடைய துக்கம். அதே போல இப்ப எம்பெருமானுக்கு என்ன ஆறுது, நாம் தான் அவனுக்கு வேண்டியவர்கள், நம்மை அடையவில்லையே அப்படின்ற துக்கம். அது நேரவே எம்பெருமான துக்கமாக ஆயிடும். அப்போ பரதுக்க துக்கித்தம்லாம் வராது, அவனுக்கு நேரவே துக்கம், ஒரு இழவு அப்படின்றது ஆயிடும். அந்த விஷயத்த நேரம் அப்படி கொண்டோம் என்றால் இப்போ பிரம்மத்துக்கே துக்கம் அப்படின்றது வந்துடும், நேர் துக்கம் அப்படின்றது வந்துடும். அதை கொஞ்சம் சட்டிலாக யோசிச்சு ஆச்சாரியர்கள் என்ன சாதிச்சிருக்கா அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதா. சரி, பரதுக்க துக்கித்துவம் கன்ஃபியூஷன் அது குணமாகவே போயிடும், அது ஒன்றும் சந்தேகமே இருக்காது. ஆனால் இதுக்கோ அவன் வேண்டியது ஆத்மாவை, அது கிட்டவில்லையே அப்படின்றது நேர் துக்கமாக அவனுக்கு ஆயிடும். இந்த வாசி புரியுது. துக்க துக்கித்துவம் இல்லாமல் இப்போ நேராகவே துக்கம் அவனுக்கு. அது நேர பிரம்மத்திற்கு மாதிரி சொல்ல முடியாது. அப்போ அதோடைய அவாப்த சமஸ்த காமத்தம்ன்றது என்ன இருக்கும், வேண்டியதெல்லாம் பெற்றவனாக இருக்கான், சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா. இப்போ வேண்டியவை எல்லாமே அவன் இடத்துல இருக்கு, சத்தியகாமகா. அதாவது வேணும்னு நினைச்சான்னா ஒரு சங்கல்பம் போதும், டக்குன்னு வந்துடும் சத்திய சங்கல்பகா அப்படின்னு. இங்க அவன் வேண்டியது கிட்டலையே அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு அவன் லீலார்த்தமாக கொஞ்சம் வச்சிருக்கான், சில ரூல்ஸ் வச்சிருக்கான். ஸோ அந்த கன்ஃபைன்ல அவன் இருக்கான், கன்ஃபைன்டா இருக்கான். ஆகையினால அதை துக்கமாகவும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு யோசிக்கணும். சரி, அப்போ வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு ஆழ்வார் சொல்லிட்டார்ல சொன்ன. அப்போ எல்லா ஆத்மாக்களும் இப்போ எம்பெருமான் கிட்ட, எம்பெருமானுடைய இப்போ இந்த துக்கத்தை போக்குற அளவுக்கு போய் அவங்ககிட்ட அடைஞ்சிருவானா சுவாமி எல்லாரும் ஒரு நாள்? முதல்ல வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னா இந்த தலை விதின்னு சொல்கிறோமே, அந்த டெஃபினேட்டிவாக நடக்க போகிறது. அந்த டெஃபினேட்டிவ்னு அர்த்தம் கிடையாது விதியே அப்படின்னு. அங்கே வியாக்கியானம் இதான் ஞாபகம், விதியேனா பாக்கியம் அப்படின்னு தான் ஞாபகம். சரி, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு நித்தியசூரிகள் மன்னவர்களை பார்த்து சொல்லிட்டார்கள் தான் வியாக்கியானம். சரி, அதாவது அங்கே ஒரு உதாரணம் நம்மளே சாதிப்பார். சஹ்யத்திலிருந்து ஜலம் கீழே வரும். சஹ்யம் அப்படின்னு தான் தலகாவேரி ஊற்று, காவேரிக்கு ஊற்று, நம்ம சஹ்ய பர்வதம். அதுலேருந்து வரக்கூடிய காவேரி கீழே வருதுன்னா ஓகே. சரி, கீழேருந்து காவேரி மேலே போகுமாண்ணா? போகாது, டவுன் ஸ்ட்ரீம் தானே. அப் ஸ்ட்ரீம் அதாவது மேலேயே போகிற மாதிரிலாம் இருக்காது இல்லையா? ஜலத்தினுடைய சுபாவம் அது கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. மன்னவர்கள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வருவதே, அனாதி காலமாக சம்சாரிகளாக இருந்தவர்கள் நித்தியசூரிகள் நாட்டுக்கு வருவதே, இது அப்ஸ்ட்ரீம் ஏறா மாதிரி தானே. அப்ஸ்ட்ரீம் கூட இல்லை, அப்ஹில் ஏறா மாதிரி இருக்குது. சரி, ஜலமே அப்பில் ஏறா மாதிரி தானே இருக்கு. சரி, அதுதான் அங்கே சாதிக்கிறார் நம்மள்ட்ட. வைகுந்தம் புகுவது மன்னவர்கள் விதியே, பரம பாக்கியமே இது. சரி அப்படின்னு தான் ஆகும். ஆனால் விதின்னு பார்த்த உடனே தலை விதி மாதிரி சட்டுன்னு மனசுக்கு வந்துடு, டெஃபினேட்டிவ் அப்படின்ற அர்த்தம். ஓகே, உபன்யாசங்கள் இந்த மாதிரி கேட்குறோம்னு நினைக்கிறேன். இதனால தான் அப்படியே அது மனசில் அதே மதிச்சு போய்டுறது. வியாக்கியானம் அவங்க ஆனால் விதின்றதுக்கு டெஃபினேட்டிவாக நடக்க போகிறது அப்படின்ற அர்த்தம் இல்லை.
பாக்கியமே அப்படின்னா மறுபடியும் நான் ரெஃபர் பண்ணி ஒரு முறை நான் சொல்றேன். ஞாபகம் தான் வைகுந்தம் கூறுவது மன்னவர் விதியன் அவர்களுக்கு பாக்கியம் ஒரு பாக்கியமான வஸ்துவாக இருக்கிறது. அலப்திய லாபமாக இருக்கு. சரி சரி. கிட்டுவதற்கு அரியதான ஒரு பேராக அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா இதுலயே மறுபடியும் இன்னொரு சட்டில் கொஸ்டின் இருக்கு. அப்ப எல்லாரும் சிவகுண்டத்துக்கு போயிட்டா என்ன ஆறுது அப்படின்னு. இதை பத்தி தத்தமுக்தா கலாபத்துல வேதாந்த தேசிகன் விசாரிக்கிறார். சர்வார்த்த சித்தியில இதை பத்திலாம் விசாரிக்கிறார். சரி. நித்திய சம்சாரிகள் அப்படின்னு சில பேர் இருப்பாளா மாட்டாளா அப்படின்றதுதான் பக்ஷங்கள். நித்திய சம்சாரி அப்படின்னு சில பேர் இருப்பான்னு சில பேர் சொல்றான். மற்ற மாத சம்பிரதாயத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் நித்திய சம்சாரி அப்படின்னு. நம்மளுடைய சம்பிரதாயத்துல கூட சில பேர் சொல்றாளாம் நித்திய சம்சாரிகள் அப்படின்னே இருப்பா. சில பேர் சம்சாரத்துல இருப்பாளாம். ஏன்னா எல்லாரும் சம்சாரிகளும் போயாச்சுன்னா அப்போ லீலா விபூதின்றது என்ன ஆறுது, சிருஷ்டின்றது என்ன ஆறுது அப்புறம் பெருமாளுக்கு. அப்ப பகவானுக்கு சிருஷ்டின்றது முடிஞ்சே போயிடுமே. அதனால எப்பவுமே சம்சாரம்ன்றது இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு சாரா சொல்றாளாம். அதெல்லாம் வேதாந்த தேசிகன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு அதில் சில இதெல்லாம் எழுப்புறார், சில தவறுகளெல்லாம் எழுப்புறார். எல்லாரும் போனால் அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். சரி சரி. சம்சாரம் முடிஞ்சு போயிடும் ஓகே அப்படின்ட்டு தேசிகன் வந்து ஓகே. அதனால என்னப்போ யாரும் பெருமாளை வந்து நீ முடிச்சுக்கோன்னு அவனை நியமனம் பண்ணது. இது பாட்டு இச்சையாலே நடந்திருக்கு. எல்லாருக்கும் பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு போதுமே அப்படின்னு. அங்கே போய் எல்லாரும் சௌக்கியமா பெருமாளோட கைங்கரியத்தில் இது பண்ணலாமே. அது என்ன எல்லாரும் அதுதானே சுவாமி கடைசி. அதுதான் ஏன் திருப்பி ஏன் லீலை பண்ணும், அங்கேயே எல்லாரும் கைங்கரியம் பண்ணிக்கலாமே அவனுக்கு அப்படின்னு தோணுறது எனக்கு. அதுவா அது நம்ம கேள்வி கேட்க முடியும். அதான் அப்போ லீலா விபூதி உனக்கு வேண்டாமே அப்படின்ற மாதிரி அது அவனை கேள்வி கேட்க முடியாது, சுதந்திரம் கேள்வி கேட்க முடியாது. அந்த லீலை அவன் அங்கேயே வச்சுக்கலாமே அப்படின்னு. இதுதான் லீலையே. இப்போ அங்கே வெறும் இறக்கத்துக்கான விஷயம். ஆச்சாரியால் வந்து 3 சாதிப்பா. இரக்கத்துக்கு விஷயம், அதே போல் கிருபைக்கு விஷயம், லீலை ரெண்டு தான். இரக்கத்துக்கு விஷயம், அதே போல் லீலைக்கு விஷயம் அப்படின்னு. இங்கே நம்ம வந்து அகப்பட்டோம் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நான் சௌக்கியமாக இருக்கேனே இப்படி பார்த்தோம் இல்லையா, நான் சௌக்கியமாக இருக்கேனே அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னா சரி நீ சௌக்கியமாக இருந்துக்கிறேன் சம்சாரத்திலேயே அப்படின்னு லீலைக்கு விஷயமா ஆக்கிடுவான். ஐயோ சம்சாரத்தில் இருக்கேனே அப்படின்னு வருத்தப்பட்டோம்னா அப்போ இரக்கத்துக்கு விஷயம் ஆக்குவான். அவன் இதெல்லாம் எதிர்பார்க்குறான். அவனை போய் கேட்க முடியாது, எல்லாரையும் நீ கொண்டு போக வேண்டியதானே, மாட்டான். சரி நம்மளா கேட்கணும்னு எதிர்பார்க்குறான். நீ வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கணும்னு எதிர்பார்க்குறான். அதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. ஷோர் அப்படி நீங்கள் சம்சாரிகள் தங்களை விஷயம் வந்து ஈஸ்வர கைங்கரியத்தை இழந்தோம் என்ற இழவு முன்னிட்டு சம்சாரமாகிற பெருங்கடலே விழுந்து நோவப்பட சர்வேஸ்வரன் ஏன் சர்வேஸ்வரன் சொல்கிறாருன்னா அவனுக்கு தான் அந்த சம்பந்தம் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் சம்பந்தம் அவங்ககிட்ட தான் இருக்குது. சர்வேஸ்வரன் இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன அப்படின்னா அவன் தன் கிருபையாலே அப்படின்னு அந்த சொல்லுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கான். சர்வேஸ்வரன் அப்படின்னா சம்பந்தம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? சர்வேஸ்வரன் அவன் தான் வந்து சுவாமி, நம்ம வந்து சொத்து. அதுவும் சர்வன்றது சர்வ எல்லாருக்கும் யாமக்கனாக சுவாமியாக எங்கள் அப்படியே. அதனால சர்வேஸ்வரன்ற இது போட்டுட்டு பக்கத்துலேயே சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே அப்படிங்கிறார். அந்த கிருபை, அந்த நிருகத்துக்கு கிருபை வந்து எல்லாத்துக்கும் முக்கியமானது அதுதான். நிருகத்துக்கு கிருபை தான், அது அடியாக தான் எல்லாருமே வாங்கிட்டுருவாங்க. ஏன் உனக்கு கிருபை வந்தது அதுவும் கேட்க, ஏன் எனக்கு கிருபை வரல, ஏன் இவன் விஷயத்தில் கிருபை வரல அவன் விஷயத்தில் கிருபை வந்தது அப்படின்னா அது நிருகேத்துக்கம் தானே. அதாவது இப்போ ஒரு தாயார் இது தேவரிய சாட்சா ஞாபகம் அப்படின்னு புரிஞ்சது சரியாக தவறான்னு தெரியல. இப்போ ஒரு தாயார் இருக்கா, ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னா அந்த குழந்தை இடத்துல அந்த தாயாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு கிருபையானது அது கர்மாதீனமாக அந்த குழந்தை, அதனால் அது வந்து சகேத்துக்கம்னு அடியன் புரிஞ்சுருக்கேன். பக்கத்தாத்து குழந்தைய கூட பண்ணலாமே இல்லையா, அவள் குழந்தை தானே பண்ணுறா அப்படின்ற போது அது சகேத்துக்கமாக ஆறுது. ஆனால் அந்த ஜென்மத்துக்கு கூட தானே, அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் எல்லா உயிருக்கும் அவன் தான் தாயாக இருக்கான், தந்தையாக இருக்கானால அவன் கிருபை பிறக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இல்லை. அதான் நிர்ஹேத்துக்கம், ஹேத்து இல்லை அப்படின்ற மாதிரி என்ன சொன்னதான் ஞாபகம்னா, இப்போது இந்த தாய்க்கு இந்த குழந்தை பிறக்கிறது அப்படின்றது கர்மத்தினால தான் வந்திருக்கு. ஆமாம். ஆனால் தாயின்னு முடிவாயிட்டா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தாய்க்கு இயல்பான தன்மை என்ன இருக்கும், ஆத்திரத்துவ பிரயுக்தமாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கும். சரி, அந்த குழந்தை ஒன்று பண்ணாதான் நான் தாயை ரட்சிப்பேன் அப்படின்னு கிடையாது இல்லையா. கிடையாது. ஸோ இந்த குழந்தை இவளுக்கு வந்து பிறந்திருக்கு, அதுக்கு கர்மம் காரணம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இந்த குழந்தை தாய் அப்படின்றத மட்டும் பார்க்க ஆரம்பித்தோமே என்றால் குழந்தை இடத்துல தாய்க்கு இயல்பான ஒரு வாத்சல்யம். ஆகையினால இதை நம்ம பெருமாள் விஷயத்தில் வச்சுருந்தோம்னா என்ன ஆகுது, இப்போ எதற்காக நம்ம பெருமாளுக்கு சரீரமாக இருக்கோம்,
அப்படின்னு அவனுக்கு குழந்தை அப்படின்னா இதுதான் அவனுக்கு சரீரமாக இருக்கும், அவனுக்கு பிரகாரமாக இருக்கும். ஏன் இருக்கும் அப்படி இது காரணமே இயல்பு தான். அப்போ இது பிரயுத்தமாக பெருமான் என்ன பண்றார், எப்பவுமே நம்ம இடத்துல கிருப்பையோட தான் இருக்க. இது என்னுடைய சொத்து ஆச்சு அப்படின்னு எப்பவுமே சுகருக்காக தான் எம்பெருமான் இருக்கான். சரி, இதுதான் இதயத்துக்கு திருப்பை. நடுவில் தேவர் சொன்னது இன்னாருக்கு பண்றான் இன்னாருக்கு பண்ணல அப்படின்னு சுவாதந்திரியம், அதை இங்க கொண்டு சேர்க்கக்கூடாது. இங்க நிருகேத்துக்கு கிருப்பை அப்படின்றது எல்லா இடத்துலையும் இயற்கையாகவே எம்பெருமான் இவர்களை எப்படியாவது என்னுடைய திருவடியில சேர்த்துக்கணும் அப்படின்னு இருக்கான் இல்லையா, அதுதான் இங்க சொல்லுறாங்க. நிருகேத்துக்கு கிருப்பை அப்படின்ற இடத்துல எல்லா இடங்களும் இதுதான் வரும். அங்க விசேஷ கடாட்சம் ஆழ்வாருக்கு மட்டும் பண்றானே அப்படின்றதுல அங்க சுவாதந்திரியம் வருது. சுவாதந்திரியம்னால சில பேருக்கு சில இடத்துல பண்றோம். சரி, ஓகே. பட் கிருபை எல்லாருக்கும் இருக்கு. எல்லார் இடத்துலையும் எம்பெருமான் இந்த ஆத்மா எப்படியாவது என்னுடைய திருவடியில சேர்த்துக்க வேணும் இதுதான் நினைப்பான். சில பேரை மட்டும் க்ஷிபாமி நக்ஷமாமி அப்படின்னு சொல்றான். இது பாகவத பிரச்சாரம் பட்டவர்கள் அந்த மாதிரி அவன் நடத்துவான். ஆனால் அதை விட்டுட்டு பொதுவாக எல்லா ஆத்மாக்களையும் எப்படியாவது சேர்த்துக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கும். இப்போ அந்த கிருபையினால சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து இவர்கள்ன்றது இந்த சம்சாரிகள் தன்னை அறிந்துனா தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு தான் யார் அப்படின்னு சேஷத்தோட கூடி இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி அப்படி கரைமரம் அப்படின்றதுக்கு மரம்ன்றது ஒரு மரம், வுட். கரைனா அந்த ஷோர், அந்த கரைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு மரம். அது கப்பலை குறிக்கிறது. அந்த கப்பலாக இவன் விஷ்ணு போத்தம் அப்படின்ற கப்பலாக வைகுந்தம் என்னும் தோணி பெறாத உடல் என்றேன்னு நாச்சியார் திருமொழி சாதிச்ச மாதிரி இவனே தான் கப்பலாக இருக்கான். இந்த திருநாவாய் அப்படின்ற ஒரு திவதேசத்தில் கூட இந்த மாதிரி ஒரு குணத்தை காட்டுறது மாதிரி அடியன் புரிஞ்சுன்னு விஷ்ணு போத ஆண்ட சம்சயம்ன்ற குணத்தை வெளியிடுறான் அப்படின்னு. இவனே ஒரு பெரிய கப்பலாக இருக்கான், அங்கே போய் சேர்த்துடுறான். அந்த மாதிரி கரைமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருளினான். அதாவது இவன் வெளியிட்டருளினான்றதுனால ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயந்தான், அதை ஜஸ்ட்டு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி ஏற்படுதுங்க சுவாமி. இல்லை ரெண்டு அர்த்தம் வரும் இல்லையா, வெளியிட்டருளினான் அப்படின்றதுல ஏற்கனவே இருக்கக்கூடியதை இவன் சொல்லுகிறான் அப்படின்றது. மொத்தம் இந்த மாமையை சாதிக்கிறாரா, ரொம்ப குஹ்யமாக இருந்தது, மறைக்கப்பட்டதாக இருந்தது. ரெண்டு எங்க சாதிக்கல, வெளியிட்டருளினான் அப்படின்ற இடத்துல ஒண்ணுதான் சாதிச்சிருக்காரா. இவன் தன்னுடைய தான் தோன்றியாக ஒண்ணு சொல்லல, இருக்கக்கூடியதை தான் வெளிப்படுத்துகிறான், அது ஒண்ணு. அப்புறம் அதி குஹ்யமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை இவருடைய இந்த நிலைமையை கண்டு திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான், பிரகாசிப்பித்தான் வருது இல்லையா. இந்த நடுவில் தன்னை அறிந்து அப்படின்னு வருது இல்லையா. சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட இவர்கள் தன்னை அறிந்து கரைமரம் சேரும் முடின்னு. தன்னை அப்படின்ற இடத்துல சேஷியான தன்னை அப்படின்றத காட்டிலும் உபாயம்பூதனான தன்னை அப்படின்னு மாமனிகள் வியாக்கியானம் தான் ஞாபகம். சுவாமியோ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மணீஷினஹா அப்படின்ற பிரமாணத்தை தான் அவங்க எடுத்திருக்காருன்னு ஞாபகம். ஆக தன்னை அறிகிறது அப்படின்னா அவன் சேஷி அப்படின்றது அது உண்மைதான். ஆனா இந்த பிரகரணத்துல மிகவும் வேண்டியது என்ன அப்படின்னா, கரைமரம் சேரது தான் கப்பல் தானே. அப்ப இவன் தான் கப்பல்னு தெரிஞ்சுக்கிறாங்க, முதல்ல இவன் தான் உபாயம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப தன்னை அப்படின்றது உபாயபூதனான தன்னை, நான் தான் உபாயம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி அப்படிங்க. இந்த கரைமரம் இடத்துல கரைக்கு செலுத்தக்கூடிய மரம் படகு ஒரு அர்த்தம். இது 60 வரையில ஒன்று சாதிச்சிருக்க. இன்னொன்னு சாதிச்சதை காலக்ஷேபத்தில் பார்த்துதான் ஞாபகம். ரெண்டு அர்த்தம் இங்க கரைமரம் சேரும்படி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. கரைமரம்னா படகு அப்படின்னு அர்த்தம். சரி, கரைக்கு சேர்க்கக்கூடிய மரம் படகு தோணி. வைகுந்தன் என்பதோர் தோணி கருவாடு வெல்கின்றேன் விஷ்ணு போச வினா நாணயத்து அப்படின்றது. இன்னொன்று ஏதாவது பார்த்ததா ஞாபகமா இருக்கா? கரைமரம் சேரும்படி, கரைமரம் சேரும்படி, கரையே சேரும்படியா வேற ஏதோ ஒன்று 60 வரையில இருக்குன்னு ஞாபகம். இது ஒன்று ஞாபகம் இருக்கு. கரைமரம் சேரும்படினா கரைக்கு சேர்க்கக்கூடிய மரம் படகு, அத்தை சேரும்படி அப்படின்றது வேற அடிக்க ஞாபகம். அப்புறம் 60 வரைய பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாம் வந்துடுது. சம்சாரிகள் அப்படின்னு ஆரம்பிச்சு
கரவானம் செயல்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான் அப்படின்னு இதுக்கு அடுத்தது தான் எதற்காக இவன் சிஷ்யனாக இருக்கான் அப்படின்ற கேள்வி அடுத்தது வர போகிறது. சரி அடி அடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜன்.